அனைவருக்கும் அன்பு வணக்கம். எவ்வளவு திருப்பங்கள், இப்படி திருப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அன்னைக்கே அதுக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு பேர் வச்சாங்களோ. நம்ம கடைசி பதிவில் பார்த்தோம். அதாவது முதல்ல அந்த வெள்ளக்காரங்காலத்தில் நடப்பட்ட சர்வே தூண் அப்படின்னு சொன்னாங்க கவிதாயினி கனிமொழி அவர்கள். அது எவ்வளவு அப்பட்டமான பொய் அப்படின்றது கோர்ட்டில் அரசு தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கும் போதே நமக்கு தெரிய வந்து விட்டது. அது சமணர்கள் சமண முனிகள் அவங்க இரவுல அந்த தூண்ல விளக்கேற்றி விட்டு அதை சுத்தி உக்காந்து ஆலோசனை செய்வார்கள் அப்படின்னாங்க. அந்த தூண் ரொம்ப உயரமா இருக்குதுங்க. அதுல விளக்கேற்றி வச்சா சுத்துப்பட்டு இருக்க ஊருக்கே வெளிச்சம் தெரியும் அங்க விளக்கேற்றி இருப்பது அப்படின்னு. ஒரு 10 பேர் 20 பேர் முனிவர்கள் ஆலோசனை செய்யணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய உயரமான தூண்லியா விளக்கேற்றுவாங்க. இந்த சந்தேகத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள அடுத்த திருப்பம், வக்ஃப் வாரிய வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு, பாருங்க அந்த தூண் இருக்கின்ற இடம் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்போ முதல்லயே சொல்லியிருக்கனால இந்த இடம் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் கோர்ட்ல சொல்றாரு. அப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் HRNCயில் இது பாருங்க அடுத்தவங்க நிலத்துலலாம் விளக்கேற்ற முடியாதுங்க, இது என்ன இந்த மாதிரிலாம் நீங்க கேட்குறீங்களா அப்படின்ட்டு நாளே அந்த தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு கொடுத்தாங்க பாருங்க. அன்னைக்கே ஆர்கியூ பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? சரி, முதல்ல நீதிபதி உத்தரவு கொடுக்கின்றார். இவங்க 4:30 மணிக்கு கண்டெம்ட்னு போகிறாங்க. அது அப்படி ஆன்டிசிபேட்டரி கண்டெம்ட்டான்னு கேட்குறாங்க. சரி ரைட்டு 6:05க்கு விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தடை உத்தரவெல்லாம் போட்டாங்களே, அப்போவாது அடுத்த நாளாவது கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரிங்க இது மற்றவங்களுக்கு சொந்தமான இடம், கோயிலுக்கு சொந்தமான இடமே கிடையாது, அதனால் அங்கே எப்படி விளக்கேற்ற முடியும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை இன்னி வரைக்கும் வைக்கலை. ஏன் வைக்கலை? ஸோ இப்போ அது சர்வே தூண் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இல்லை சமணர்கள் விளக்கேற்றுவதற்காக வைத்த தூண் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கப்புறமா இது தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் தூண் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஒரே வழக்கில் ஒவ்வொரு தரப்பும் ஒரு வித்தியாசமான வாதத்தை எடுத்து வைக்கின்றார்கள். கோர்ட்டில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி பேஸ்ட் ஆன் ஒன்று சட்டம் ஆர் ஃபேக்ட்ஸ், அதாவது ஆதாரங்கள், எவிடன்சஸ், தரவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டுமே இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. அது உண்மையில் என்ன தூண்? 3 பேர் 3 விதமான வாதங்களை வைக்கின்றார்கள் ஒரே வழக்கில், ஒரே நீதிமன்றத்தில். அடுத்தடுத்த நாள் விசாரணையில் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உண்மை அப்படின்றது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்போ இதில் எது உண்மை? இல்லை இது எதுவுமே இல்லாமல் வேற ஒரு உண்மை இருக்கின்றதா? இந்த கேஸில் ஆர்கியூமெண்ட், அதாவது தீபம் ஏற்றக்கூடாது, அந்த தீர்ப்பு சரியில்லை, அந்த நீதிபதி தவறான தீர்ப்பு கொடுத்து விட்டார் அப்படின்ற தரப்பு வாதங்களை பார்க்கும்போது இது எப்படி இந்த மாதிரி வாதங்களை எல்லாம் வைக்கிறார்கள் அப்படின்னு சந்தேகம் வருது நண்பர்களே. அதாவது இந்த மாதிரி இந்த நீதிபதி தேர்தலில் குதிக்க போகின்றாரா இப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இட் இஸ் கிளியர்லி ஆஸ்கிரைபிங் மோட்டிவ் டு த ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அப்போது அதை பாருங்கள், இவர் இந்த நீதிபதி பதவியிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு தேர்தலில் குதிக்க போகிறாரு, அதனால் வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இட் இஸ் கிளியர் அவுட் அண்ட் அவுட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம், இந்த மாதிரி இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால பாருங்க அப்படியே பூமியே 2ஆக பிளந்து விட்டது அப்படி கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க, அதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த நோக்கத்துக்காக இல்லை இந்த செயல்பாட்டுக்காக அவர் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றது தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது. இதையே வெளில சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அது சரி, அப்போ கூட ஏஜி பர்மிஷன் கொடுக்கணும் கண்டெம்ப்ட் அப்படின்னா, வேற யாராவது மூவ் பண்ணாங்கன்னா. சுத்தமாக என்ன மாதிரியான பாதையில் இந்த கேஸ் போகுது அப்படின்றது புரியல. இதில் இம்பீச்மெண்ட் மோஷன், இதை நீதிமன்றத்தை அச்சுறுத்துவதாக இருக்கின்றது அப்படின்னு வழக்கறிஞர்கள் சில பேர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கிளியராக இது த்ரெட்டனிங் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் வேற எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்களா, சின்னதாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஆமாங்க நாங்கள் விளக்கு ஏற்றிட்டோங்க அப்படின்னு போயிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி ஆளாளுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போய் வச்சு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒன்னே ஒன்று தான் என் கண்ணுக்கு தெரியுது, நாம மாங்காய் மடையர்கள். யோசிச்சு பாருங்க, நாங்கள் தான் மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிற அத்தனை கட்சிகளும்
இப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்வாங்க. மைனாரிட்டிகள் வந்து அப்படியே ஒட்டுக்கா எங்களுக்கு ஓட்டு போடணும், மைனாரிட்டி வாக்குகள் சிதறக்கூடாது, அப்படி சிதறினா அது பாஜக ஆட்சிக்கு வந்துவிடும், இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது இந்த கட்சிகள் மெஜாரிட்டி மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, அந்த மெஜாரிட்டி அப்படின்றது மத அடிப்படையில் வேணாம், ஒட்டுமொத்த மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு நாங்கள் தான் நல்லது செய்கிறோம், அப்படி பொதுப்படையாக கூட இவங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வராது. இந்த மெஜாரிட்டி மக்கள் சிந்தாம செதறாம ஒட்டுகா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு நாள் கூட இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் பேசினதே கிடையாது. என்ன காரணம்? நல்லா யோசிங்க. ஏன்னா மெஜாரிட்டி அப்படின்னு இவங்க மத அடிப்படையில் பிரித்து வைக்கிறாங்க இல்லையா, மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு. இந்த மெஜாரிட்டியை அவங்க மெஜாரிட்டியா ஒன்று கூட விடுவதில்லை. அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்காரு, இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு. உடனே சில பேர் பார்த்தீங்களா, அவர் மதவாத அரசியல் செய்கிறார். ஏங்க, மைனாரிட்டிகள்லாம் எங்க பின்னாடி ஒட்டுக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது மதவாத அரசியல் கிடையாது. ஆனா மெஜாரிட்டி மக்கள், இந்த இடத்துல அவர் மெஜாரிட்டின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல, இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி மதவாதமாகும்? இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தா அது வந்து மதவாதம் அப்படின்னா, அப்ப இந்துக்கள் பிரிந்து இருந்தாதான் மதச்சார்பற்ற தன்மையா? எனக்கு யாராவது லாஜிக்கலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். காரணம் என்னன்னா, நாம ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கின்றோம். நாம எங்கேயாவது வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ இவங்களுடைய அந்த அரசியல் ஜாலங்கள் எல்லாம் செல்லாது. இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து எல்லா இடங்களிலும் ஊடுருவ பார்க்கின்றார்கள், ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்க வெள்ளையெல்லாம் ஜாதியை ஒழிப்போம், ஜாதியை வந்து பெருமையா பேசாதீங்க, நாங்கள் ஜாதி பெயரை நீக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறது, அதுக்கப்புறமா வந்து எங்க ஜாதி தான் அந்த ஊரையே அந்த டிஸ்ட்ரிக்டையே வந்து முன்னுக்கு கொண்டு வந்தது, இப்படிலாம் பெருமை சொல்றது. நம்ம ஜாதிக்காரனா நேராவா, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே பதவியில் இருக்கும்போதே எங்களுக்கு எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்குது, என்ன வேணுமோ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஏன்னா ஒரு நாள் வந்து ஒரு சிறப்பு பார்வையாளராக நான் போயிருக்கேன். அங்க எல்லாம் வந்து ஒரே சங்க உறுப்பினர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்களே தவிர, நான் பெரியவன், நான் பணக்காரன், நீ ஏழை, நீ அந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக போயிருந்தோம். எல்லாம் தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த தரையில் உட்காந்து சாப்பிட்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா நாமெல்லாம் அந்த ஆஃபீஸு அப்படி இப்படின்னு போயிட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது, டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட பழகிட்டோமா, அப்படி காலை மச்சின்னு அதுவும் இந்த உடம்போட உட்காரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சங்க உறுப்பினர்கள் அவங்க தட்டை அவங்களே கழுவிடுவாங்களாம். எங்களை மாதிரி அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் போயிருந்தோம் இல்லையா, நீங்கள் மட்டும் தட்டை வச்சிருங்க, அவங்க கழுவிடுவாங்க அப்படின்னாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். அதனால் அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அவங்க மட்டும் அவங்கவுங்க தட்டை அவங்களே கழுவுவாங்க, எங்கள் தட்டை மட்டும் இன்னொருத்தர் கழுவணுமா? இல்லை எல்லாரும் மாதிரியும் நானே வந்து என் தட்டை கழுவிடுறேன் அப்படின்னு. ஆனால் விட மாட்டேன்றாங்க. இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு 4-5 வாலண்டியர்ஸ் வந்துடுறாங்க, கொடுங்க அப்படின்னு. நோ எல்லாரும் மாதிரி நானும் கழுவுறேன் அப்படின்னு கழுவிட்டு வந்தேன். அங்கே இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த ஜாதி அப்படின்ற ஒரு உணர்வே அங்கே இருக்கவங்க கிட்ட கிடையாது. எல்லோரும் இந்த பாரத தேசத்து மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அங்கே மேலோங்கி இருக்கின்றது. இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் யாரும் போறக்கூடாது அப்படின்னு இவங்கெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே போயிட்டு அந்த ஜாதி வித்தியாசம்லாம் ஒழிஞ்சிச்சுன்னா இவங்களுடைய அந்த அரசியல் ஜாலங்கள்லாம் எடுபடாது இல்லையா? எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு ஒன்று சேர்ந்துட்டோம்னா இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கூறு கட்டி வச்சுன்னு எனக்கு இந்த கூறு உனக்கு அந்த கூறு அப்படின்னு பங்கு போட்டுக்கின்னு இந்த அரசியல் லாபம் பார்ப்பது நடக்காது. அதனால தான் இவ்வளோ நாளாக நம்மளை வந்து ஒன்று சேர விடாம அப்படியே தடுத்து நிற்கிறாங்க. எனக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. மெஜாரிட்டி அப்படின்ற வார்த்தையை என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த மதச்சார்பற்ற கட்சிகள்? ஆனால் மைனாரிட்டின்ற வார்த்தையை மட்டும் மூச்சுக்கு முன்னொரு தடவை யூஸ் பண்ணுறாங்க. மைனாரிட்டி மக்கள் ஒட்டுக்கா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றவங்க மெஜாரிட்டி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா நாம அந்த மாதிரி மெஜாரிட்டியா ஃபீல் பண்றது கிடையாது. துண்டுதலாக தான் இருக்கோம் நம்ம. இந்த ஜாதி இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு இந்த கட்சி, அந்த ஜாதிக்கு இந்த கட்சி, ஒவ்வொரு ஜாதியும் வந்து ஒவ்வொரு சமயத்தில் நாங்கள் அப்படி போறோம் இப்படி போறோம், இப்படியே நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் வெளில ஓடி போயிட்டாலும் இன்னும் இங்க நம்மளை அந்த மாதிரி தான் பிரித்தாளும் சூழ்ச்சியை ஃபாலோ பண்ணி தான் அவங்க அரசியல் லாபம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. யாரோ அரசியல் லாபம் அடைவதற்கு
நமக்கு இந்த ஜாதி பிரிவினைகள், ஜாதி பெருமை பேசுறது இதெல்லாம் தேவையா? இதில் நாங்கள்லாம் வந்து ஜாதி பெருமை பேச மாட்டோம், நாங்கள் வந்து அந்த ஜாதி வித்தியாசங்களை ஒழிப்போம் இப்படின்னு சொல்கிறவங்க தான் சமீபத்தில் அந்த கட்சியுடைய மூத்த முன்னோடி ஒருத்தரை பற்றி பேசும்போது, அவருடைய பிறந்தநாளும் போதுன்னு நினைக்கிறேன், அவர் சொல்றார் வீர பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்றாரு. இது என்னங்க இது? அந்த வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படின்றதெல்லாம் ஜாதி பெருமை இல்லாமல் வேற என்னன்னு சொல்றீங்க நீங்க? இவங்க தான் வந்து ஜாதி வித்தியாசங்களை ஒழிக்க போறாங்களாம், ஜாதியை ஒழிக்க போறாங்களாம். அது சரி, ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறது, அங்கே போயிட்டு ஜாதி பெயரை சொல்லி பேசுறது, ஆனால் வெளில வந்தால் நாங்கள் திருக்குறளிலிருந்து ஜாதி பெயரை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்றது, உள்ளுக்குள்ள அந்த ஜாதி தான் அப்படியே ஊறி கிடக்குது. ஆனால் வெளில மட்டும் வேஷம் போட்டுருந்தா எத்தனை நாளைக்கு தான் நாம முட்டாளாக இருக்க போகிறோம்? அதனால தான் நான் சொன்னேன், நாம மாங்காமடையர்களாக இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி நம்ம மேலே குதிரை சவாரி பண்ணினுக்கிறாங்க. நாம என்னைக்கு முழிச்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் இது உருப்படும். அண்ணாமலை அவர்கள் சரமாரியா கேள்விகளை வைத்துள்ளார். தாவேகாவை பத்தி கேட்கிறார், இதுல உங்க கருத்து சொல்லாம எல்லாம் வாய் மூடின்னு இருந்தா எப்படி சொல்வாரு அவரு? அதிமுக கூட ஏதோ வந்து தைரியமா சொல்லிட்டாங்க, அதை பாருங்க நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு. எங்கேருந்து அந்த தைரியம் வந்ததோ தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சப்டியூடா போயிட்டாங்க. இங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, இந்த ஜாதி மதத்தை வைத்து சண்டை உருவாக்குவது கூடாது, இப்படியே எத்தனை நாளைக்கு பத்தாம் வகுப்புல பண்ணிட்டு இருக்க போறீங்க? நீதிமன்ற தீர்ப்பு அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, இது சரியா தப்பா, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சரி ஒத்துமையாக தான் இருக்கணும், யாரும் அதை வானான்னு சொல்லலையே. இப்போ அந்த விளக்கு ஏற்றலாமா வானாமா? அப்போ தடை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு வந்து இந்த தரப்பு வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க, அருமையாக ஆணித்தரமாக அவங்க வந்து வாதங்களை முன்வைத்துள்ளனர். இப்படித்தான் இருக்கணும். கோர்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ரெட்டாரிக், இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் legalities and facts in the form of evidences. மத சம்பந்தமான விஷயங்களில் கோர்ட் எப்படி உத்தரவு கொடுக்கலாம் இப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அங்கே வைக்கிறாங்க. அப்போ சபரிமலை விஷயத்தில் வந்து இந்த ஆர்குமெண்ட் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? எல்லா ஐயப்பன் கோவில்களிலும் பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்ம சென்னையிலேயே ஏராளமான ஐயப்பன் கோவில் இருக்கு, அங்கெல்லாம் பெண்கள் போயிட்டு தானே வராங்க. சபரிமலை அந்த கோவில்ல அது தனி ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதைத்தான் சொன்னப்போ இல்ல நான் போயே தீரணும் அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போயிட்டு இங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆகம இதுவைகள் அப்படின்னு பேசுற வாய்கள் அன்னைக்கு இது பாருங்க எல்லாரும் போனோம். இப்படி இது எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் இதே யாட்சிக்கை யூஸ் பண்ணுவீங்களா? பெண்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது. இதைத்தான் அண்ணாமலை முன்னெடுத்திருக்கின்றார். ஆனால் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு அதிமுகலேருந்து யாரும் முன் வரல. ஈவன் பாஜகலேருந்து கூட இந்த அளவுக்கு தைரியமாக கேள்வி கேட்பதற்கு யாருமே முன் வரவில்லை. அண்ணாமலை அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தார், அதாவது டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் கையெழுத்து போட்ட ஒரு திமுக எம்பியை சந்தித்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி கையெழுத்து போடுறீங்களே அப்படின்னதுக்கு, விடுங்க பிரதர், அதெல்லாம் அந்த மைனாரிட்டி வாக்குகள், அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், அதெல்லாம் அந்த பக்கம் தாவேகா விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதை அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். இதை தான் நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம், அதாவது இந்த மைனாரிட்டி வாக்குகள் தாவேகா பக்கம் போயிடப்போகுது அப்படின்னு மெர்சல் ஆகியிருக்காங்க திமுக, அதனால் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு அது வந்து நிரூபணமாகி விட்டது. ஆனால் தப்பு பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக இவங்க எதை நினச்சி காய் நவுத்துறாங்களோ அந்த காய் இப்போ பாக்கெட்டில் உழப்போகிறது கிடையாது. அதுதான் நடக்குது. அது தெரியாமல் இவங்க வந்து எங்கேயோ அடிச்சு நிற்கிறாங்க. கேரம் போர்டில் சொல்கிறேன். இதில் காங்கிரஸில் ஒருத்தர், இது பாருங்க முருகன் வந்து தமிழ் கடவுள், அவர் எப்படி கும்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரி கும்பிடுங்க, நீங்கள் கும்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுனால தான் நீங்கள் பிரச்சனையே. ஏன் அந்த இடத்துல விளக்கு ஏற்றினா என்ன குறைஞ்சி போச்சு? அந்த கம்யூனிஸ்டில் கேட்குறாங்களே, விளக்கு ஏற்றாட்டா என்ன குறைஞ்சி போச்சு? நான் கேட்குறேன், ஏற்றினா என்ன குறைஞ்சி போச்சு சொல்லுங்கள். இதில் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருப்பாங்க. முருகனுக்கு 2 மனைவிகள் இருப்பதால் 2 இடத்துல விளக்கேத்தனமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒட்டு மொத்தமாக அந்த இந்துக்களை இழிவுபடுத்துகிற ஆர்குமெண்ட் கிடையாதா? எல்லா விஷயங்கள்லையும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா அவங்க? எப்படி இங்கே மட்டும் கேள்வி கேட்க முடிஞ்சது அப்படின்னா அதே தான், நாம் மாங்காமடையர்கள், ஒத்துமை கிடையாது, என்ன கேட்டாலும் நம்ம மாங்கு தலையாட்டின்னு போவோம், எவ்வளோதான் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அவங்களுக்கே கொண்டு போய் ஓட்டை கொட்டி கொடுப்போம். அப்புறம் அவங்க ஏன் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறாங்க? அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பேட்டியில் ரொம்ப அருமையாக கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆனால் பிஜேபியிலேயே வந்து அவருடைய பேட்டியை ஹைலைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப தயங்குறாங்க. எப்படிங்க? நீங்களாக இருக்கணும்,
அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணியில் சேர்ந்துட்டதுனாலேயே பாஜகவுடைய கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் தனி வழியில் தான் போவோம் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்கு ஏன் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை? ஆமாங்க, எங்கள் கொள்கைன்னு ஒன்று இருக்குது, எங்கள் பாணி அரசியல்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அப்படித்தான் இருப்போம். உங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டீங்கன்னா நாங்கள் வாய முடின்னு போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் பாஜகவுக்கு துப்பு இல்லை? இன்னைக்கு இன்னும் தை மாதத்தை பிடிச்சின்னுக்கிறாங்க, கூட்டணிகள் மாறுதல் வரலாம், இன்னும் சில கட்சிகள் வரலாம் அப்படின்னு. இப்படிலாம் இருந்தால் என்றைக்கு தான் இது கூட்டணி உருப்படும் தெரியல. தலைவர்களுக்கே தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, நாங்கள் 2 பேர் போதும், நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் மக்களுக்கு எப்படிங்க அவங்க மேலே நம்பிக்கை வேணும்? என்னத்தான் அரசியல் பண்ணுறாங்களோ தெரியல. பாஜகவில் இவங்க அவியல் கூட பண்ணுறது கிடையாது, உப்மா தான் கிண்டி நிற்கிறாங்க. அடித்து ஆடுற ஒருத்தரை அடுத்த ஸ்டேட்டுக்கு துரத்தி விட்டாங்க. தமிழகத்தில் என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு சொதப்பலான அரசியலை வந்து எந்த அரசியல் கட்சியாலையும் செய்ய முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பு வந்து இதை பாருங்க, நம்மளுடைய கோர் ஐடியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத தமிழக பாஜக என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க உருப்பிடுவாங்க. சார், அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு தயவு செஞ்சு என்ன மட்டும் கேட்டுறாதீங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.